Hey guys, welcome back to my YouTube channel. It's ProFlow Trading Ox here. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் வச்சு போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். இன்றைக்கி நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 280 பாயிண்ட்ஸ் பக்கம் நல்ல ஒரு ஃபால்னே சொல்லலாம். 70 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் இல்லாமல் 280 பாயிண்ட்ஸ் பக்கம் நல்லாவே ஒரு ஃபால் நிஃப்டி ஃபியூச்சர்ஸில் கண்டினியூஸ் ஃபியூச்சர்ஸில். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே செஷன்லேருந்து நம்ம இந்த வேல்யூ ஏரியா லோ நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருந்திருப்போம். பட் ஸ்டில் கேப் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே தான் ஆயிருக்குங்கிறதுனால ப்ரீவியஸ் செஷன்ஸில் நம்மளுக்கு என்ன கன்ஃபர்மேஷன்ஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வெர்ஜின் ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து இந்த இடத்துல இருந்திருக்கு. பட் ஸ்டில் அது என்னாச்சு அப்படின்னா அதுக்கு கீழே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருந்திருக்கு. ஸோ அதுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒன்று இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் ஒரு அக்செப்டன்ஸ் கிடைக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த வேல்யூ ஏரியா லோவில் ஒரு அக்செப்டன்ஸ் நம்மளுக்கு இருக்குது. இப்போ இதுக்கு கீழே மார்க்கெட் ஒரு நல்ல க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வரைக்கும் நம்மளோட டார்கெட்டை வச்சு நம்ம போடலாம். ஏன்னா அதை விட்டால் நெக்ஸ்ட் பேலன்ஸ்டு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ அதன் பிரகாரம் நம்மளுக்கு இங்கே ஒரு ஆர்டர் ஃப்ளோ கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் பிரிண்ட் சார்ட்டில் போய் பார்க்கலாம். ஸோ ஃபுட் பிரிண்ட் சார்ட்டில் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு ரெட் ஜோன் ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், ஸோ அதுக்கு அடுத்து வந்துட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், அப்புறம் வந்து வேல்யூ ஏரியா லோ. நம்ம எப்பயுமே 5 minutes சார்ட்டை வச்சு தான் பார்ப்போம். ஸோ அப்படி நம்ம 5 minutes சார்ட்டை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு இங்கே நல்ல ஒரு செல் இனிஷியேட், அதுவும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஏரியா லோலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல் இனிஷியேட் ஆகிருக்கு. ஸோ அந்த செல் இனிஷியேட்டை முன்னிட்டு நம்ம வந்துட்டு அக்ரெசிவாக ட்ரேட் போயிருக்கிறதுனாலும் போயிருந்துருக்கலாம், இல்லை நான் வந்துட்டு ஒரு ரீடெஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு ட்ரேட் போகிறேன் அப்படின்னு ஒரு சேஃபர் சைடில் தான் போயிருக்கலாம். ஆனால் இங்கே ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு 5 minute கேண்டில் 129K டெல்டா போட்ட கேண்டில், அடுத்த 5 minute கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிவ் பை அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அக்ரெசிவாக ட்ரேட் போயிருந்தவங்க ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுட்டு ப்ரே பண்ணுறது தான் ஒரே வழி. அக்ரெசிவாக ட்ரேட் போகாமல் நான் ரீடெஸ்ட் பண்ணதுக்கப்புறமே ட்ரேட் போகிறேன்னு நினச்சவங்களுக்கு மார்க்கெட் ஒரு சர்ப்ரைஸாக ரீடெஸ்ட் அந்த இடத்துல வந்து கொடுக்கவே இல்லை சொல்லப்போனால். ஸோ அழகாக அந்த 2 பாயிண்ட்டில் மட்டுமே மார்க்கெட் வந்து தங்கிட்டு அங்கேருந்து ஒரு கிரேட் ஃபால்னே சொல்லலாம். அண்ட் ரெண்டாவது இன்றைக்கான மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. மிட் செஷனுக்கு மேலே, அதாவது போஸ்ட் 12க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மூமெண்டம் டவுன் சைட் பக்கம் கொடுத்தது. ஸோ இதுக்கான ரீசன் எனக்கு என்னவா இருக்கும்னு தோணுது அப்படின்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் எல்லா பக்கமும் போயிட்டு தான் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறவங்க ஏர்லி ட்ரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரெசிவாக போயிருந்துருப்பாங்க ஆப்வியஸாக. ஸோ மார்க்கெட் ஃபாலோ ஆக போகுது அப்படிங்கிற ஒரு ரீசனில். ஸோ இன் ஆர்டர் டு ட்ராப் தெம் ஆர் இன் ஆர்டர் டு கெட் அவுட் ஆஃப் தெம் இன் ஆர்டர் டு கெட் தெம் அவுட் ஆஃப் த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்லோ மார்க்கெட்டாகவே இருந்தது. பட் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்துட்டு இருந்த மார்க்கெட் ஒரு போஸ்ட் 12க்கு மேலே ஒரு பயங்கர மொமெண்டம் கொடுத்துருந்தது. ஸோ நம்ம ரீடெஸ்ட் பிரகாரம் இங்கே எடுத்திருந்தாலும் இல்லை அடுத்த செல் இனிஷியேட் இங்கே வந்திருக்கு, இங்கே 25K அப்சார்ப்ஷன் தான் வந்திருக்கு. ஓகே ஃபைன். இந்த ஒரு 11K செல் இனிஷியேட்டில் எடுத்திருந்தாலும் நம்ம வந்துட்டு ரிஸ்க் ரிவார்டுக்கு நல்லாவே ஒர்க் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு இங்கே நம்ம ட்ரேட் போயிட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸை இங்கே வச்சுருந்தாலுமே நம்மளோட டார்கெட் வந்துட்டு தட் ஃபஸ்ட் பிஓசி. ஸோ நம்மளது இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 1:7.4 வருது, 1:7 வருது. ஸோ சிம்பிள் கைஸ், மார்க்கெட் பேலன்ஸை விட்டு மார்க்கெட் ஒரு பேலன்ஸ் விட்டு இன்னொரு பேலன்ஸுக்கு வரப்போ அடுத்த பேலன்ஸ் ஏரியா நம்மளுக்கு எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ஒரு ப்ராஃபிட்டபிள் இதில் இருப்போம். பட் ஆனால் மார்க்கெட்டோட சர்ப்ரைஸ்க்கு என்னென்னா இந்த பிஓசியை தாண்டி அந்த இதோட லோவை உடச்சி அதுக்கு இருக்க பேலன்ஸோட லோக்கே வந்துட்டு மார்க்கெட் ரெஸ்ட் எடுத்துருக்கு. அதுதான் இங்கே ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த வேல்யூ ஏரியா லோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்டாப் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ ஆப்வியஸாக மண்டே மார்க்கெட் நான் அடுத்த ப்ரீ மார்க்கெட் செஷனும் நான் போடுறேன். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட்ஸை பிளான் பண்ணுறது நம்மளுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இதுவாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ட்ரேட் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த ஒன், அதாவது மார்க்கெட் இன்னைக்கு டவுட்டே வைக்கல, ஃபுல்லாக செல் தான், நியூஸுமே செல் தான் சொன்னிச்சு, அட் த சேம் டைம் ஆர்டர் ஃப்ளோமே செல் தான் சொன்னிச்சு, மார்க்கெட் ப்ரொஃபைலுமே செல் தான் சொல்லியிருக்கு. ஸோ பை போனவங்க நல்லாவே ட்ராப்பாக இருந்திருப்பாங்க. ஐம் ஸோ சாரி ஃபார் தெம். நீங்கள் வந்து ஆர்டர் ஃப்ளோ அண்ட் மார்க்கெட் ப்ரொஃபைல் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டூ கான்டாக்ட் மீ. Until then, signing off from today, ProFlow Trading Ox. Please do subscribe, share and comment. Thank you.